ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஓரெழுத்து ஒரு மொழி பார்ட் 2, அதாவது பார்ட் 1ல் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி 42 அதை பற்றி பார்த்துருப்போம். இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது. லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 அந்த கொஷின் பேப்பரில் கூட இதில் இருந்து கேட்டிருந்தாங்க. அப்போ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆ ஆ அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா 8, அழகு, சிவன், திருமால், நான்முகன், சுட்டு, அசை, திப்பிலி, 8 என்ற எண் வடிவம், சேய்மை. அப்படின்னா 8, அழகு, சிவன், திருமால், நான்முகன், சுட்டு, அசை, திப்பிலி, 8 என்ற எண் வடிவம், சேய்மை. அப்படின்னா ஆச்சாமரம். அப்படின்னா பசு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரியும். ஆனால் மற்றது எல்லாமே கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆச்சாமரம் வியப்பு, பசு வினா, விடை, சொல், ஓர் இனம், ஆன்மா, வரை, நினைவு, உடன்பாடு, இரக்கம், வியப்பு, துன்பம், மறுப்பு, உருக்கம், இணைப்பு, இச்சை. சேய்மை சுட்டு, அண்மை சுட்டு. இங்கே இவன் அப்படின்னு சொல்கிறோம். அண்மை சுட்டு, இங்கே இவன், அன்பு, விகுதி, இகழ்ச்சி. சி அப்படின்னா இகழ்ச்சின்னு படிச்சிருப்போம் நம்ம. இதில் என்னென்னா அப்படின்னா இகழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. அண்மை சுட்டு, இங்கே இவன், அன்பு, விகுதி, இகழ்ச்சி. அப்படின்னா அம்பு அப்படிங்கிறது தெரியும். பின்ன ஒரு வகை பூச்சி அது நமக்கு தெரியும். மீதி எல்லாமே புதுசாக இருக்குது. அம்பு, அழிவு, இந்திரவில், சிறு பறவை, குகை, தாமரை, இதழ், திருமகள், நாமகள், வண்டு, தேன், தேனி, நரி, பாம்பு, பார்வதி, கொடு, கொக்கு, பூச்சி. சிவபிரான், நான்முகன், உமையவள், ஓர் இடைச்சொல், சுட்டெழுத்து, ஆச்சரியம், உருக்கம். உணவு, இறைச்சி, திங்கள், சிவன், ஊன், தசை, உண்ணல், சந்திரன். குறி வினா எழுத்து. குறி வினா எழுத்து. அப்படின்னா குறி வினா எழுத்து 2. இடைச்சொல், சிவன், திருமால், இருமாப்பு, அம்பு, விழிக்குறிப்பு, செலுத்துதல், மேல் நோக்குதல், வினா. அப்படின்னா தலைவன், அசைநிலை, அரசன், அழகு, இருமல், கடவுள், கடுகு, குரு, கோழை, சர்க்கரை, கன்னி, சிவன், கிழங்கு, தும்பை, துர்க்கை, பருந்து, தந்தை, பெருநோய், ஆசை, வியப்பு, 5, ஐயம், கணவன், பாசனம், மென்மை, மேன்மை, மருந்து. அப்படின்னா ஒழிவு, மதகு, உயர்வு, இழிவு, கழிவு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு, நினைவு, அழைத்தல், ஐயம், நான்முகம், வினா, பரிநிலை, கொன்றை, ஆபத்து, நான்முகன். அப்படின்னா பாம்பு, நிலம், விழித்தல், அழைத்தல், வியப்பு, தடை, கடிதல், பூமி, ஆனந்தம். அப்படின்னா அரசன், நான்முகன், தீ, ஆன்மா, உடல், காற்று, கதிரவன், செல்வன், திருமால், தொனி, நமன், மயில், மனம், மணி, இமயம், திங்கள், உடல், நலம், தலை, திரவியம், நீர், பறவை. ஒளி, முகில், வில்லவன், பொறுத்து, வியங்குகோல், விகுதி, பறவை. அசைச்சொல், காத்தல், காவடி, சோலை, தோற்றுமை, பூந்தோட்டம், பூங்காவனம், காவடித்தண்டு, பூ, கலைமகள், நிறை, காவல், செய், வருத்தம், பாதுகாப்பு, வழி, துலாக்கோல். கிளிக்குரல், தடை, தோணி, அதாவது தொனி,
நிந்தை பாவபூமி. கூ கூ அப்படின்னா குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி, உருபு, சாரியை. கூ கூ அப்படின்னா பூமி, பிசாசு, அழுக்கு, கூகை, கூக்குரல், கூவுதல், ஓசை குறிப்பு. கை கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது தெரியும். நம்மளுடைய கை ஒழுக்கமாக இருக்கணும். மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இடம், ஒப்பனை, ஒழுக்கம், காம்பு, கிரகணம் கிரணம், செங்கல் கட்சி, கைமரம், விசிறிக்காம்பு, படையறுப்பு, ஆற்றல், ஆள், உலகு, உடன், திங்கள், செய்கை, பகுதி, பிடிப்பு, மரவட்டை, முறை, வரிசை, கரம், சயம், வழக்கம், தங்கை, ஊட்டு, வன்மை, சதுரம், சங்கு, வண்டி, கைத்தளம், அஞ்சலி, கைத்தொழில், கைப்பிடி, அஞ்சலி, விறகு. கோ கோ அப்படின்னா அரசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அம்பு, வானம், ஆண்மகன், இடியேறு, இளந்தை, ரோமம், கண், எழுது, சந்திரன், கிரணம், சூரியன், திசை, நீர், தேவலோகம், பசு, பூமி, பெரிய மலை, தாய், வாணி, மேன்மை, வெளிச்சம், தகப்பன், தலைமை, குயவன், சொல், சாறு, அரசியல், இரங்கல், தொடு, சொர்க்கம், சொல். கௌ கௌ அப்படின்னா கிருத்தியம், கொள்ளு, தீங்கு, வாயால் பற்றுதல். சா போய், இறப்பு, சோர்தல், சாதல். சா அப்படின்னா சாதல் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். 6 என்ற எண், கழிதல், பேய். சி சி அப்படின்னா அடக்கம், இகழ்ச்சி, லட்சியம், காந்தி, சம்பத்து, கலைமகள், உறக்கம், பார்வதி, பெண், ஒளி, விந்து, கீழ், சளி, சீதேவி, செல்வம், வெறுப்பு. சு அதட்டு, ஓசை, நன்மை, சுகம், விரட்டுதல். சூ வானவகை, சை கைப்பொருள், செல்வம். சே எருது, அழிஞ்சல் மரம், உயர்வு, எதிர்மறை, ஒளிக்குறிப்பு, சிவப்பு, காளை, செங்கோட்டை, சேரான், இடபம். சோ அரண், உமை, வானரசன், நகர், வியப்புச்சொல், உமையாள், ஒளிமதில். ஞா சுட்டு, பொறுத்து. த குபேரன், நான்முகன். தா கொடு, அழிவு, குற்றம், கேடு, கொடியன், தாண்டுதல், பகை, நான்முகம், வழி, வருத்தம், வியாழன், நாசம், வலிமை, குறை, பரப்பு, தருக, தாவுதல். தீ நெருப்பு, அறிவு, இனிமை, தீமை, உபாய வழி, நரகம், சினம், நஞ்சு, நாணம், கொடுமை, ஒளி, விளக்கு. தூ தூ அப்படின்னா அசைத்தல், அனுபவம், எரித்தல், கெடுத்தல், சேர்மானம், நடத்தல், நிறைத்தல், பிரிவு, வருத்தல், வளர்தல். தூ சி துத்தம், தூய்மை, வெண்மை, தசை, வலிமை, வகை, பற்றுக்கொடு, புல்லிறகு, பகை, பறவை, இறகு. தே தே அப்படின்னா தெய்வம், மாடு, அருள், கொள்கை, நாயகன், கடவுள். தை மாதம், பூச நாள், மகர ராசி, அலங்காரம், மரக்கன்று, ஒரு திங்கள், கூத்தோசை, தைத்தல். நா நா அப்படின்னா நாக்கு அப்படிங்கிறது தெரியும். மீதி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அயலால், சுவாலை, திறப்பு, மணி, வளைவு, பூட்டின் தாள், 4, சொல், ஊதுவாய். ந அப்படின்னா சிறப்பு, மிகுதி, இன்பம். நௌ மரக்கலம், நாவாய், படகு, தெப்பம். நீ முன்னிலை ஒருமை, நீண்ட நிலம்.
நு தியானம் நேசம் உபசர்க்கம் தோனி நிந்தை புகழ் ஐயம் நேரம். நூ எல் யானை ஆபரணம் நூபுரம். நெ கனிதல் நெகிழ்தல் வளர்தல் கெடுதல் மெலிதல் பிளத்தல் இலகல். நே நே அப்படின்னா நேசம் அன்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. அன்பு அருள் நேயம் அன்பு நட்பு உலை, அதாவது அன்பு அம்பு நட்பு உலை. நோ நோ அப்படின்னா எனது துன்பம் நோய் வருத்தம் வள்ளி மென்மை. நோ நோ அப்படின்னா நோய் இன்மை சிதைவு துக்கம் பலவீனம் இன்பம். நை நை அப்படின்னா வருந்து இரக்கம் கொள் சுருங்கு நெய்தல் நைந்து போயிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பா பா அப்படின்னா காற்று சாபம் பெருங்காற்று குடித்தல். பா பா அப்படின்னா பாடல் அப்படிங்கிறது தெரியும். அழகு நிழல் பரப்பு பாட்டு தூய்மை காப்பு கைமரம் பாம்பு பஞ்சு நூல் பாவு தேர்தட்டு பரவுதல். பி பி அப்படின்னா அழகு. பி அப்படின்னா பெருமரம் மலம் அச்சம். பூ பூனா அழகு இடம் இருக்குதல் இலை ஓமக்கினி ஒரு நாகம் கூர்மை தாமரை தீப்பொறி பிறப்பு பூமி பொலிவு மலர் நிறம் புகார் மென்மை பூத்தல் பொலிவு. பே பே அப்படின்னா மேகம்னு சொல்லியிருக்கோம். நுரை மேகம் அச்சம் எல்லை பேய் சினம். பை பை அப்படின்னா கைப்பை பசுமை அழகு குடர் சாக்கு நிறம் பாம்பின் படம் மந்தகுணம் மெத்தனம் இளமை உடல் வில் கொள்ளளவு உள்ளுறுப்பு சட்டப்பை கொள்கலன். போ போ அப்படின்னா ஏவல் போவென் பறந்திடு செல். மா இமயன் மந்திரம் காலம் சந்திரன் சிவன் நஞ்சு நேரம் அசோகமரம் யமன் பிரம்மன். மா அசைச்சொல் அழகு அழைத்தல் அளவு அறிவு ஆணி இடை ஒரு மரம் கட்டு கருப்பு குதிரை பன்றி யானை சரஸ்வதி சீலை செல்வம் தாய் துகள் நஞ்சுக்கொடி நிறம் பரி பெருமை மகத்துவம் மரணம் மிகுதி மேன்மை வண்டு வயல் வழி வெறுப்பு பெரிய தாய் செல்வம். மீ மீ அப்படின்னா ஆகாயம் உயர்ச்சி மேலிடம் மகிமை மேலே வாழ் மேன்மை பெருமை. மூ அப்படின்னா மூப்பு மூன்று மூவேந்தர் அழிவுறு. மே மே அப்படின்னா மேம்பாடு அன்பு விருப்பம் மேன்மை. மை கண்மை குற்றம் இருள் எழு கருப்பு செம்மறி ஆடு நீர்மலடி மேகம் தீயினை மதி மந்திரமை வண்டினம் களங்கம் பசுமை பாவம் இழுக்கு இளமை களங்கம் அஞ்சனம். மை அப்படின்னா அஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓரெழுத்து ஒரு மணி 42 எழுத்துல படிச்சிருப்போம். அது இல்லாமல் மைக்கு இத்தனை பொருள் இருக்குது. மூ மூ அப்படின்னா மூப்பு மூன்று மூவேந்தர் அழிவுறு. மே மேம்பாடு அன்பு விருப்பம் மேன்மை. மே அப்படின்னா அன்புன்னு படிச்சிருப்போம் அதில். மோ மோ அப்படின்னா மோத்தல் மோதல் முகர்தல். யா ஐயம் இல்லை யாவை கட்டுதல் அகலம் ஒரு வகை சந்தேகம். வா வா அப்படின்னா ஒரு வகை மரம், அதாவது பாலை நிறத்தில் இருக்கிற ஒரு வகை மரம் தான் யா. அதுக்கப்புறம் சந்தேகம். பா
வருக வாய் தாவுதல். வி அப்படின்னா நிச்சயம், வித்தியாசம், பிரிவு, கொள்திறம், உபசர்க்கம், ஆகாயம், கண், காற்று, திசை, பறவை, அழகு, விசை, விசும்பு. வி அப்படின்னா மலர், சாவு, கொள்ளுதல், நீக்கம், பறவை, மோதல், விரும்புதல், மகரந்தம், கருப்பிரித்தல், பூ, மரணம், மகரந்தம், சோர்வு. வேவு, ஒற்று. நான்கில் ஒரு பங்கு. வை, கூர்மை, புல், வைக்கோல், வையகம், வைதல், சபித்தல், கொடு. வவ்வுதல், கவ்வுதல், பற்றுதல். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.